அனைவருக்கும் வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து நிறைய பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய ஒரு அற்புதமான பதிவுலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். 2வது பயிற்சி சம்மந்தப்பட்ட பயிற்சியில் நடக்கக்கூடிய பதிவுகளையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ நிறைய பதிவு போடலாம் அப்படின்னா சின்ன விஷயம், சின்ன ஒரு விஷயத்தில் பணம் வரவு அதிகரிக்க செய்யறதுக்கு என்ன வழி அப்படின்னு போடுவோம் அப்படின்னு ஒரு மனசில் தோணுச்சு இந்த அதிகாலை டயத்தில். இப்போ இந்த பண வரவுக்கு நிறைய பணம் இல்லைன்னா என்ன ஆகும்? பணத்தை சம்பாதிக்க பல வழி உண்டு. தொழில் செய்பவர்களுக்கு என்ன ஆகும்? முதல் அப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் வேலை பண்ணுறவங்க சாமானியமாக இருக்கிறவங்களுக்கு அதான் ஒரே இது, கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை அப்படின்னு நிலவரம் இருக்குது. அப்போ லோக மாதா, லோக சக்தி, லோகத்துக்கே படியளக்கக்கூடியவ யாருன்னு கேட்டிங்கன்னா அன்னை மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை வணங்கி வருவதனால பணம் வரும்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி குபேரனை வணங்கி வந்தாலும் பணம் வரும்னு சொல்லி தெரியும். அப்போ நிறைய இருக்காங்க இது மாதிரி, சங்கநிதி, பதுமநிதி, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி தெய்வங்களை வணங்குறது மூலியமாக நமக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உள்ள மக்களுக்கு தெரியும். அந்த தெய்வத்தை கரு இல்லாமல் உருவாடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கரு வேணும். அப்போ அந்த கருவானது மூலிகையாகவும் இருக்கலாம், இல்லை மளிகை கடையில் வைக்கக்கூடிய ஒரு ஜாதிக்காய், கிராம்பு இந்த மாதிரிலாம் சொல்லப்படுது, அதாகவும் இருக்கலாம், பச்சை கருப்பு, இப்படி நிறைய சேனல்களில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எங்களுடைய அனுபவத்தில் கைகண்ட முறையில் வெறும் மந்திரம் மட்டும் படிக்கிறதுனால எதுவுமே வராது. உங்களுக்கு ஜாதக கட்டத்தில் பணம் வரக்கூடிய நேரம் நல்லா இருந்து கூட மகாலட்சுமியோ குபேரனோ படிக்கும் பொழுது உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். ஜாதக கட்டத்தில் பணம் வரக்கூடிய அமைப்பு இல்லாமல் லோக மாதா, லோகத்துக்கே படி அளக்கக்கூடிய மகாலட்சுமி கருணைக்கண் நம்ம மேலே படாமல் இருக்குது, அவளுடைய கருணைக்கண் நம்ம மேலே படணும். அப்போ நமக்குள்ள அந்த எண்ணெய் அலைகள் சரியான முறையில் பணத்தை நோக்கி போகணும். அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிய முறை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நிலக்கரி. இந்த நிலக்கரி பொதுவாகவே ஆக்கர்ஷண சக்தி உள்ள ஒரு அற்புதமான இது பொருள். இந்த பொருளை ஒரு சின்ன நிலக்கரி பீஸை எடுத்துங்க, சின்ன துண்டா. இந்த சின்ன துண்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் இருக்கிறவங்க பட்டு துணி வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பட்டு துணி பொருளாதாரம் இல்லை அப்படின்னா சாதாரண மஞ்சள் கலரோ இல்லை சிவப்பு கலரோ இல்லை பச்சை கலரோ வாங்கி வச்சுக்கோங்க. என்ன சொல்லப்போனால் பச்சை என்ன சிறப்பாக இருக்கும். அந்த பச்சை கலர் ஜாக்கெட் துணியை வாங்கி சின்னதாக தேவையான அளவு நறுக்கி வச்சு இந்த நிலக்கரியை அந்த துணி மேலே வச்சுக்கோங்க. வச்சு என்ன பண்ணலாம், கடை சரக்கு விற்கும் கடையில் புணுகு, கோரச்சனை, கஸ்தூரி, இது மாதிரி வாசனை திரவியங்களையும் அந்த இது மேலே வச்சு லோகத்துக்கே படியளக்கக்கூடிய லோக மாதா மகாலட்சுமி வணங்கி குபேரனை வணங்கி நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 7 நாள் பூஜை பண்ணுங்க, 8 நாள் பூஜை பண்ணுங்களேன். ஒரு வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை அந்த பூஜையை முடிங்க. பூஜை பண்ணும்போது கொஞ்சோண்டு பால் வைங்க, நெல், விதை நெல் அதை வைங்க. பால், விதை நெல் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூஜையை பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை முடிங்க. அதை அப்புறமே ஒரு பொட்டணை மாதிரி கட்டி உங்களுடைய பீரோவில் வச்சு, இல்லை பூசொரு மொழியாக அந்த பொட்டணத்தை, அந்த நிலக்கரி வச்ச பொட்டணத்தையோ வச்சு, இல்லை கடை வியாபாரத்தில் கல்லாப்பட்டிலையோ இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல வியாபார தலங்களில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பொருளை வச்சு வணங்கி வந்தீங்கன்னா லோகத்துக்கு படியளக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியோடைய கடைக்கண் பார்வை கண்டிப்பாக படும். வியாபாரம் பெருகும், வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். ஒரு அற்புதமான கைகண்ட முறையை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை பயன்படுத்தி
அந்த பண வரவை பெருக்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்க. வெற்றி உங்களுக்கு. ஓம் நம சிவாய.